ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையும் சத்தும் நிறைந்த மணத்தக்காளி கீரை குழம்பு, மணத்தக்காளி கீரை மசியல். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. மணத்தக்காளி கீரையை நம்ம விதவிதமாக சமைக்கலாம். இந்த மாதிரி பாசிப்பருப்போட இந்த மணத்தக்காளி கீரையை சேர்த்து மசியல் செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஃப்ரெஷ்ஷான மணத்தக்காளி கீரை எடுத்து வச்சுருக்கிறேன். இது எங்கள் வீட்டில் வளர்ந்த மணத்தக்காளி கீரை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறித்து கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். மணத்தக்காளி கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. வாய்ப்புண்ணு, வயிற்றுப்புண்ணுக்கு மணத்தக்காளி கீரை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. கேன்சருக்கு ஒரு பெஸ்ட்டான சுவையான மருந்து இது. மணத்தக்காளி கீரையில் நல்ல விட்டமின் சத்துக்களும் மைக்ரோ நியூட்ரியன்ஸும் அதிகம். அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இங்கே கீரையை மட்டும் இலையாக பறித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த மணத்தக்காளி கீரையில் வர அந்த சின்ன சின்ன காய், மணத்தக்காளி கீரை காய், இந்த சுக்கிட்டி காயை நான் தனியாக எடுத்து வச்சுருக்குறேங்க. காரக்குழம்பு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது இன்னொரு சமயம் பண்ணுறதுக்கு அந்த காயை தனியாக எடுத்துகிட்டு கீரையை மட்டும் இப்போ நல்லா கழுவி எடுத்து வடித்தட்டில் போட்டு வச்சுட்டேன். ஸோ இங்கே கீரை ரெடி. அடுத்தது கீரை மசியலுக்கு பருப்பை வேக வச்சுக்கலாங்க. இன்றைக்கி இந்த கீரை மசியல் செய்யறதுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். மூங் தால், தோல் நீக்கிய பச்சைப்பயிறு. நம்ம கீரை மசியல் பாசிப்பருப்புலையும் செய்யலாம், துவரம் பருப்புலையும் செய்யலாம். இன்றைக்கி நான் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நான் ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்போட 2 தக்காளி சேர்த்து வேக வச்சுக்க போகிறேன். பாசிப்பருப்பு நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு பாசிப்பருப்போட 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு ஒரு 3 கப்பு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பாசிப்பருப்பையும் தக்காளியும் கட் பண்ணி போட்டு ஒரு 10-15 நிமிஷமாக வேக வச்சுருந்தேன். பாசிப்பருப்பு நல்லா ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு, அந்த தக்காளியும் நல்லா குலைவாக வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கழுவி ரெடியாக வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரையை நம்ம கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். கீரை எப்பவும் சேர்க்கும் போது நம்மளுக்கு அதிகமான குவான்டிட்டியாட்ட தான் தெரியும், பட் அது வெந்து சுருங்கிருச்சுன்னா ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். இந்த குழம்பு ஒரு 4-5 பேருக்கு சரியாக இருக்கும். கீரை பாசிப்பருப்போடு சேர்ந்து ஒரு 6-7 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், பருப்போடு சேர்ந்து கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கீரைக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துருவோம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு விட்டுட்டு நம்ம இன்னொரு பர்னரில் தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. இங்கே 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் தாளித்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து பொரிய விட்டுடலாம். கூடவே ஒரு 6-7 பல் பூண்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருவோம். இந்த சீரகம் பூண்டெல்லாம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, வாசனை டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது 2 வரமிளகாவை உடச்சி சேர்த்தாச்சு. கூடவே ஒரு 10 to 15 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு விட்டு நல்லா வதக்கிடுவோம். இந்த பூண்டு, சின்ன வெங்காயம் தேங்காய் எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் சாம்பார் பொடி சேர்த்துக்குவோம். இங்கே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக சாம்பார் பொடி தான் சேர்த்துக்கணும், தனி மிளகாய் தூள் வேண்டாம். சாம்பார் பொடி சேர்க்கும் போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். 1 நிமிஷம் இந்த தேங்காய் எண்ணெயில் இந்த சாம்பார் பொடியெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ தாளிப்பு எடுத்து கொதிச்சிட்டு இருக்கிற குழம்புல சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். நம்ம இன்னும் குழம்புக்கு உப்பு சேர்க்கலை. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடும். குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி. அடுத்த ஸ்டெப்பாக நம்ம குழம்பை கடைஞ்சி விடணும். மத்து வச்சும் கடைஞ்சிக்கலாம், இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஹேண்ட் பிளண்டர் வச்சும் கடைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் ஹேண்ட் பிளண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஹை ஸ்பீடில் நம்ம ஓட்டி எடுத்தால் சுவையான மணத்தக்காளி கீரை குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. இங்கே கோயம்புத்தூர் சைடெல்லாம் இந்த மணத்தக்காளி கீரையை சுக்கிட்டி கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த சுக்கிட்டி கீரையை பாசிப்பருப்போட வேக வச்சு கரெக்டான உப்பு காரம் சேர்த்து நம்ம கடைஞ்சி எடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. அந்த சிறு கசப்பும் இருக்காது. சாதத்தோட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இது ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி, நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இன்னைக்கு சாதத்துக்கு மணத்தக்காளி கீரை குழம்பும் சோயா சங்க்ஸ் வறுவலும் செஞ்சுருந்தேன். அதை தான் இங்கே சர்வ் பண்ணியிருக்கிறேன். சோயா சங்க்ஸ் வறுவலோட ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேங்க.
கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கங்க. மிஸ் பண்ணாமல் சுவையும் சத்தும் நிறைந்த மணத்தக்காளி கீரை குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.